ஓகே ஓகே பிள்ளைகள், நாங்க போன கிளாஸ்ல ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று செய்த வாக்குல நிறுத்தணும் நினைக்கிறேன். அப்படியா? எஸ் சார், அருவா சார் நிப்பாட்டிட்டேன். அந்த எக்ஸாம் பேப்பரை கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் வருவோமா? பார்த்துக்கொள்ளுங்க எந்த இடத்துல நுப்பாடின முன்னே இந்த பகுதியில நாங்க செய்தோம் என்ன. நாங்க இந்த இதெல்லாம் இதுதான் சரியாச்சு செய்யணும் போல. சார். அப்படியா பிள்ளைகள்? கொஞ்சம் பேசுங்க. இல்ல சார், எல்லாம் இதெல்லாம் சரியாச்சு. செய்தாச்சு. அப்படியா? 24வது பார்த்துக்கொள்ளு செஞ்சேன் சார். மரியம். 34 வரை செய்துட்டோம். அப்படியா? இதெல்லாம் செய்துட்டோமா? இல்ல சார். பிள்ளைகள் பாருங்க, நாங்க 33 செய்துட்டு 34, 35, 36, 37, 38 செய்யல. எப்படியா பிள்ளைகள்? பேசுங்க. இது வரைக்கும் செய்யணுமா? மதுஜன், எஸ் சார். சாத்விகா சொல்லுங்கம்மா. நாங்க எஸ் சார். இதா செய்யணும். 38 ஓகேவா? சாத்விகா ஓகேன்னு சொல்றான். 38 வரைக்கும் நான் செய்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியா? எஸ் சார். எஸ் சார். சரி, 39ல இருந்து செய்வோமா? பிள்ளைகள் யாரும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட சவுண்ட. பேசும்போது மட்டும் பேசுங்க. சரி, ஓகே. இங்க பாருங்க, புவி வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? உயிரினம் வாழும் ஒரே கோள் எது? புவியில் உயிரினம் வாழ சாதகமான காரணி. படிச்சோமா இல்லையா? படிச்சோமா இல்லையா பிள்ளைகள்? சொல்லுங்க. படிச்சேன் சார். மரியம், எஸ் படிச்சோம். அப்ப இரவு வானில் செந்நிறமாக புலப்படும் கோள் எது? புவிக்கு மிக அண்மையில் 2வது இடத்தில் உள்ள கோள் எது? மெல்லிய வளிமண்டலத்தை கொண்ட கோள் எது? செய்ய முடியுமா விட? செவ்வாய்க்கோளின் உபக்கோள் எவை? செவ்வாய்க்கோளின் உபக்கோள் எது? செஞ்சிட்டேன் சார். அதுதாம்மா 38 வரை செய்துட்டு 39ல நாங்க செய்ய போறோம். ஓகேவா? ஓகே சார். இப்ப எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, 39, 40, 41, 42, 43, 44, 45 இந்த 5 வினாவையும் செய்ய முடியுமா? எழுதி செய்யணும். ஓகேவா? ஓகேவா? பேசுங்க பிள்ளைகள். ஓகே சார். ஓகே ஓகே. சார். அப்படியே செய். எழுதுங்க பாப்போம்.
எத்தனாவது வினா போகுது பிள்ளைகள்? 45 சார். 45. எல்லாரும் 45 கிட்ட வந்துட்டோமா? சாத்விகா, மரியம் 45 கிட்ட வந்துட்டோமா பிள்ளைகள்? 7 சார். ஓகே. நதுஷா எந்த இடம்? அஷ்னி 46 சார். சரி, ஓகே பிள்ளைகள். எங்களோட ரெக்கார்டிங் எல்லாம் போய் நீங்க பாக்குறீங்களா? என்ன மாதிரி உங்களுக்கு தான் ரெக்கார்டிங் செய்து போட்டிருக்கோம் நாங்க. எஸ் சார், பார்த்தேன் சார். பாருங்க, கிளாஸ் மிஸ் பண்ணா சில கிளாஸுகளை பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்டான பாடங்கள் எந்தெந்த பகுதி என்ற இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். 2 யூடியூப் சேனல் இருக்கு, ரெண்டையும் போய் பாத்தீங்களா? எஸ் சார், புதுசா அனுப்பிடுங்க சார். 6 மணி கிளாஸ், 6 மணி கிளாஸ் எல்லாமே ஒரு வாட்ஸ்அப்லையும் பிள்ளைகள். மற்றொன்று 8 மணி கிளாஸ் எல்லாம் இன்னொரு யூடியூப் சேனல்ல போடப்பட்டிருக்கு. கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நாங்க செய்த வரைக்கும் விடையை கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துருவோமா பிள்ளைகள்? சார் விடை எழுதல சார். செய்து அப்படியே வைங்க. பாருங்க பிள்ளைகள், விடையும் எழுதலையா? நீங்க 45 வரைக்கும் விடை எழுதுங்க பாப்போம். செய்து விடுவோம். 45 வரைக்கும் விடைய நோட் பண்ணுங்க, நாங்க பார்ப்போம். நாற்பத்தி 45 வரைக்கும் விடையை செக் பண்ணுங்க பிள்ளைகள். நாங்க விடையை டிஸ்கஸ் பண்ண பிறகு நாங்க 46, 47க்கு போவோம் பிள்ளைகள். சரி, ஓகே பிள்ளைகள், நாங்க பார்ப்போம். முதலாவது நீங்க தான் விடை சொல்லணும் பிள்ளைகள். லேசான வினாக்களா இருக்கும். நாங்க இன்னும் இந்த முதலாவது பாடத்தை முடிக்கல. புவி வேறு எப்பெயர்களால் அழைக்கப்படும் பிள்ளைகள்? நீலக்கோள். நீலக்கோள். ப்ளூ பூமி, பிளான்ட். நீலக்கோள். நீலக்கோள், பூமி. சரி, பூமி, நீலக்கோள் இப்படி 2 எழுதியிருந்தா கூட ஓகே, போதும். சரிதானே? ஓகே சார். வேற யாராவது வேற விடை எதுவும் எழுதியிருந்தால் சொல்லலாம். ஓகே சார். ஓகேவா? சரி, ஓகே. உயிரினங்கள் வாழும் ஒரே ஒரு கோள் எது? புவி. 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 ஓகே. புவியில் உயிரினம் சரி, நீங்க பேசுற விலகல சார். நீர், வளி, சூரியொளி. உயிர் வாழ்றதுக்கு வாழ்வதற்குரிய சாதகமான காரணிகள் எவை? நீர், வளி, சூரியொளி, புவியீர்ப்பு. பிள்ளைகள் பேசுறது நீர், வளி, புவியீர்ப்பு. பாருங்க. சரி, இந்த பாருங்க, இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குதா? எஸ் சார். உயிரினங்கள் வாழ்வதற்கு பிள்ளைகள் வளிமண்டலம் காணப்பட வேண்டும். வளிமண்டலம் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? வளி இல்லாமல் முடியுமா? நதுஷா, முடியுமா? நீர் காணப்படும். நீரின்றி வாழ முடியாது பிள்ளைகள். நீர் காணப்படும். உகந்த வெப்பநிலை ரொம்பவும் அதிகரிக்க கூடாது, ரொம்பவும் குறையக்கூடாது.
அப்படின்னா அன்னளவாக 15 செல்சியஸ் பாகை வெப்பநிலை காணப்படுது பிள்ளைகள் புவியில காணப்பட வேண்டும். புவி ஈர்ப்பு காணப்படுதல், புவி ஈர்ப்பு காணப்படுதல், சுழற்சி, சுற்றுகை நிலவுதல். சரியா பிள்ளைகள்? இது எல்லாமே என்ன செய்யணும்னு கேட்டா காணப்பட வேண்டும். சார் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் ஒட்சிஜன்னா பிள்ளைகள் வளிமண்டலத்துல வந்துவிடும். ஓகேவா? நீங்க சொல்றதெல்லாம் வளிமண்டலத்துல வந்துடும். வளிதான் எல்லாம். ஓகேவா? வளிமண்டலம், நீர், உகந்த வெப்பநிலை, புவி ஈர்ப்பு காணப்படுதல், சுழற்சி, சுற்றுகை நிலவுதல். இதெல்லாம் எழுதி இருக்கோம். இதுல ஏதாவது இதெல்லாம் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா வளிமண்டலம் காணப்படுது. வளிமண்டலம் உயிரினம் வாழ்வதற்கு வளிமண்டலம் கட்டாயம் அவசியம். காணப்படுது தானே? எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஓசோன் படையும் வளிமண்டலமா சார்? ஓசோன் படைங்கிறதுமா வளிமண்டலத்துல காணப்படுது. 4 மண்டலம் காணப்படுதுமா. சரி, மாறன் மண்டலம், இடைமண்டலம், வெப்ப மண்டலம் அப்படின்னு காணப்படுது. அதுல 4. அதுல ஒரு மண்டலத்துலதான் ஓசோன் படை காணப்படுது. ஓகேவா? சின்ன ஒரு படை. அவ்வளவு பெருசா நம்ம யோசிச்சுட்டு போக தேவையில்ல. சரி, இந்த 5 விடயம் பார்த்திருக்கோம். உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள், உயிரினம் வாழ்வதற்கான காரணங்கள் 5 விடயம் பார்த்திருக்கோம். இதுல 2-3 விடயம் நீங்க எழுதிருக்கீங்களா அந்த பேப்பர்ல? எஸ் சார். எழுதியிருந்தா ஓகே. இப்ப நீங்க பாருங்க. சரி, ஓகே, வெரி குட். அடுத்து நீங்க பாருங்க. அவை புவி, இது சரி. இந்த வினா சரி. உயிரினங்கள் வாழ்க்கை சாதகமான காரணிகள் நாங்க கொடுத்திருக்கோம். புவியின் ஒரு உபக்கோள் என்ன? சந்திரன். சந்திரன். ஓகே, புவியின் உபக்கோள் சந்திரன். இரவு வானில் செந்நிறமாக புலப்படும் கோள்? செவ்வாய். 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 புவிக்கு மிக அண்மையில் 2வது இடத்தில் உள்ள கோள்? புவிக்கு மிக அண்மையில செவ்வாய். 2வது இருக்கக்கூடிய கோள் செவ்வாய் சார். மெல்லிய வளிமண்டலத்தை கொண்ட கோள்? மெல்லிய வளிமண்டலத்தை. செவ்வாய். மெல்லிய வளிமண்டலம். யுரேனஸ். செவ்வாய். செவ்வாய். சரிதானே? மெல்லிய வளிமண்டலத்தை கொண்ட கோள் செவ்வாய். செவ்வாய் கோளின் உபக்கோள்? செவ்வாய் கோளினுடைய உபக்கோள்? டெமோஸ். டெமோஸ். வேற ஹோமோஸ். டெமோஸ். சரி, ஓகே. தெரியும் தானே இந்த கோளுடைய இந்த விலங்குதா? இந்த பாருங்க, செவ்வாய்க்கு எத்தனை உபக்கோள் உள்ளது? 2. சரியா? போபோஸ், டெமோஸ் அப்படிங்கிற 2 கோள்கள் காணப்படுது பிள்ளைகள். சரிதானே? அப்ப 2 கோள்கள் என்ன செய்யுது? காணப்படுது. அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது செவ்வாய் கோளின் உபக்கோள் பாத்திரம். புறக்கோள்களில் முதலாவது கோள் எது? புறக்கோள்களே முதலாவது கோள். புறக்கோள்களிலேயே எங்களுடைய முதலாவது கோள் வியாழன் சார். கொஞ்சம் பாருங்க அப்படி. சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்க தெரியும், நான் ஒரு சின்ன டவுட்டுக்கா உங்களுக்கு காட்டுறேன். சரிதானே? பாருங்க. சரிதானே? என்ன வினா கேட்டிருந்தாங்க பிள்ளைகள்? வினாவை சொல்லுங்க. புறக்கோளில் முதலாவதாக இருக்கும் கோள் எது? புறக்கோள். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இதுல முதல் 4 கோளும் என்ன கோள்? அகக்கோள். அகக்கோள். அடுத்த 4 கோளும் என்னது? புறக்கோள். புறக்கோள். அப்ப இந்த புறக்கோள்லயே முதலாவதா இருக்கக்கூடிய கோள் எது?
வியாழன். வியாழன். ஓகேவா? கிளியரா? கிளியர் சார். கிளியர். அப்ப இதுல முதலாவதா இருக்கக்கூடிய கோள். சரி. அடுத்து எங்க பார்த்தோம்? புறக்கோளின் முதலாவது கோள். அடுத்து ஞாயிற்று தொகுதியின் மிகப்பெரிய கோள் எது? வியாழன். வியாழன். ஞாயிற்று தொகுதியின் முதலாவது கோள் என்னது? யாரு சொல்லுங்க? சார் இந்த கேள்வி எழுதுங்க சார் 48வது இருந்து. 48வது எழுதல என்ன? சரி, ஓகே. 48ல இருந்து பிள்ளைகள் 50 வரைக்கும் 50 வரைக்கும் 52 வரைக்கும் எழுதுங்க பாப்போம். எழுதுன பிறகு நான் விடை சொல்றேன் நானு. நீங்க விடை எழுதுனீங்களா? ஏன் 45 வரைக்கும்? 47 வரைக்கும் எழுதுனேன் சார். 47 வரைக்கும் செய்திருக்கீங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்த வினாக்களை கொஞ்சம் செய்யுங்க பிள்ளைகள். நான் செய்த பிறகு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி திருத்துறேன். ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். சார் 53 எழுதியாச்சு சார். ஓகேவா பிள்ளைகள்? ஓகே செய்துட்டோமா? எஸ் சார். செய்தாச்சு சார்.
சரி, இப்ப நாங்க பார்க்க போறோம் விடைய. எத்தனையாவது விடையில இருந்து பார்க்க போறோம் நாங்க? 48ல இருந்து சார். 48. சரி. செவ்வாய்க்கோள் உபக்கோள், புறக்கோளின் முதலாவது கோள், ஞாயிற்று தொகுதியில் மிகப்பெரிய கோள் என்னது? வியாழன் சார். வியாழன் கோள். ஓகே, 48ல வியாழன் கோள் அப்படிங்கிற ஒரு கோள். ஓகேவா? வியாழன் பெரிய கோள் வந்து வியாழன். சரி, அடுத்து வியாழன் புவி விட்டத்தினை விட எத்தனை மடங்கு பெரியது? புவியை விட எத்தனை மடங்கு பெரியது? 10 மடங்கு. சரியா? இந்த இந்த இடத்துல நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது இல்ல, புவியை விட 10 மடங்கு பெரிய கோள் எது? வியாழன் சார். எஸ், வியாழன் என்கிற கோள் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் பிள்ளைகள். புவியின் சரியா? அப்ப புவியை விட 10 மடங்கு பெரிய கோள். அப்ப வியாழனாக நாங்க இந்த இடத்துல நாங்க வியாழன் சொல்றோம் பிள்ளைகள். இந்த இடத்துல நாங்க வியாழன் கோள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றோம். அடுத்த பிள்ளைகள் இதுவும் வியாழன். அடுத்து ஞாயிற்று தொகுதியில் அதி ஈர்ப்பு சக்தி கொண்ட கோள் எது? ரொம்ப ஈர்ப்பு. வியாழன். இந்த கோள் வியாழன் சார். வியாழன் தான் அதிக ஈர்ப்பை கொண்ட கோளாக காணப்படுது. வியாழனை பத்தி தான் அதிகமா படிச்சு கொண்டு வரோம். அப்ப வியாழன் கோள் அப்படிங்கறது தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தடுத்து ஒவ்வொரு கோளா படிப்போம். அதிக உபகோள்களை கொண்ட கோள் எது? வியாழன் 67 சார். சனி 62. அதிகமான கோள் அப்படின்னா வியாழன் சார் 67. 67. இந்த பாருங்க பாருங்க, வியாழன் எத்தனை கோள்? 67. சனி எத்தனை கோள்? 62. 62. யுரேனஸ் வந்து 27. நெப்டியூன் வந்து 14. அப்ப வியாழன் வந்து 67 கோள். சரிதானே? 67 உபகோள்கள் யாருக்கு இருக்குது? வியாழனுக்கு இருக்கு. அதிக உபகோள்கள் வந்து 67. எந்த கோளுக்கு இருக்கு பிள்ளைகள்? வியாழன் 67. சரி, ஞாயிற்று தொகுதியில் இரண்டாவது பெரிய கோள் எது? சனிக்கோள். சனிங்கிற ஒரு கோள். ஓகேவா பிள்ளைகள்? 52 வினா வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? சார் 53வது செஞ்சிருக்கேன் சார். 53வது நீங்க பாத்தீங்கன்னா புவியை போல் 9 மடங்கு பெரிய கோள் எது? சனிக்கோள். சனி. 9 மடங்கு பெரிய கோள் வந்து சனி. ஓகேவா? கிளியரா? கிளியர் சார். கிளியர். சரி, ஓகே. படிக்காட்டி சொல்லுங்க பிள்ளைகள், நாங்க படிச்சுட்டு வந்துதான் பார்க்கணும். நீங்க இதுல எந்தெந்த வினா நாங்க படிக்கல சார் அப்படின்னா நான் உங்களுக்கு நோட்ஸையும் காட்டி தான் படிப்பிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க பார்த்து கொள்ளுங்க. இன்னொரு 5 வினா 54, 55, 59, 60 வரைக்கும் செய்வோமா? செய்வோம் சார். பாருங்க, எந்த கோளை சுற்றி அழகான வளையம் காணப்படுகின்றது? சனிக்கோளின் உபகோள்கள் எத்தனை? ஞாயிற்று தொகுதியில் உள்ள மூன்றாவது பெரிய கோள் எது? யுரேனஸ் கோளின் உபகோள் எது? சூரியனில் இருந்து தொலைவில் உள்ளதால் கடும் குளிர் நிலவும் கோள் எது? நெப்டியூனின் உபகோள்கள் எத்தனை? சிறுகோள் என்றால் என்ன? இந்த 60 வினாவையும் அழகா செய்யுங்க பிள்ளைகள். செய்ய விட தெரியாத இடத்தை வந்து பிளங்கா விடுங்க, நான் சொல்லி தருவேன். ஓகேவா?
பிள்ளைகள் ஓகேவா? என்ன மாதிரி செய்து கொண்டு இருக்கும் அப்படியா? சார் கடைசி கேள்வி சார். ஓகே 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 ஓகே. ஓகே சார். செய்தாச்சு சரி சார். சரி ஓகே பிள்ளைகள், டைம் வேணுமா? யாருக்கும் செய்துட்டோமா? ஓகே, விடைய டிஸ்கஸ் பண்ணுவோமா? சாத்விகா ஓகேவா? மரியம் என்ன மாதிரி? சாதி, விஷாலனி செய்துட்டோமா? நதுஷா, Finished. ஓகே சார். எஸ். Finish சார். ஷரா, ஷப்ஷா, சவாப், இவங்கெல்லாம் சஸ்னி ஓகேவா? சரி ஓகே, பேசணும் பிள்ளைகள், நீங்க எல்லாம் பேசாம இருக்கீங்க. சரி ஓகே, நாங்க பார்ப்போம் விடைய. எந்த கோளை சுற்றி ஒரு அழகான வளையம் காணப்படும்? சனி. நீங்க அதுல பார்த்திருப்பீங்களே. சனிக்கோள். சனிக்கோள் அப்படிங்கிறது சரி. நீங்க பாருங்க, அந்த கோள் மண்டலத்தை நீங்க பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும். எந்த கோளை சுற்றி ஒரு அழகான வளையம் அப்படின்னு ஒன்று பார்த்தா, பாருங்க, எந்த கோளை சுற்றி ஒரு வளையம் காணப்படுகின்றது? எங்க இருக்கு? சனிக்கோளை காணாம அந்த இடத்துல. பாருங்க, ரெண்டு கோளை சுற்றி இருக்கு, ஆனா அழகான வளையம் அப்படிங்கிறது பிள்ளைகள் சனிக்கோளுக்கு தான் இருக்கு. ஓகேவா? ஓகே சார். அப்ப சனி அப்படிங்கிறது சனிக்கோள்ல ஒரு அழகான வளையம் உண்டு காணப்படுகின்றது. சனிக்கோள். சனிக்கோளின் உபக்கோள்கள் எத்தனை? 62. 62 உபக்கோள்கள் இருக்கு. இதான் 2வது அதிக உபக்கோள்களை கொண்ட கோள், அப்படிதானே? எஸ் சார். ஞாயிற்று தொகுதியில் உள்ள 3வது பெரிய கோள் எது? யுரேனஸ். யுரேனஸ் கோள். ஓகே, யுரேனஸ் கோளின் உபக்கோள்கள் எத்தனை? 24. எத்தனை கோள்? டவுட் இருக்கா? 24. யாரோ 27 சார். இழுத்துட்டு போனீங்க. பாருங்க, யுரேனஸ்க்கு 27 உபக்கோள்கள் உள்ளது. ஓகேவா? ஓகேவா? கிளியரா? ஓகே சார். 27 உபக்கோள்கள் உள்ளது. கொஞ்சம் உள்ளே 27 உபக்கோள்கள் உள்ளது. 27. சூரியனில் இருந்து தொலைவில் உள்ளதால் கடும் குளிர் நிலவும் கோள். சூரியன் தொலைவில் உள்ள கோள் அப்படின்னா 8வது கோள். நெப்டியூன். ஏன் அது சடும் குளிரா இருக்குது? சூரியனிலிருந்து மிகவும் தொலைவில் இருப்பதால் சார். 8வது தொலைவில் கோளாக. இருப்பதால் சூரியனுடைய ஒளி அங்க வெளிச்சம் கூட படாதனால அங்க சூரியன் ஒளி படாது. சூரியன் ஒளி படாதன் காரணமாக அந்த கோள் எவ்வாறு காணப்படும்? கடும் குளிராக காணப்படும். ஓகேவா? ஓகே சார். நெப்டியூனின் உபகோள்கள் எத்தனை? 14. 4. சிறுகோள் என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம். சின்ன கோள். சிறுகோள் என்றால் என்ன? நிலையான ஒழுங்கொன்றினை கொஞ்சம் ஒன்றொண்டா சொல்லுவோம். நிலையான ஒழுங்கொண்டு அதுக்கு இருக்காது. அதான் நிலையான பாதை ஒன்று சுற்றி வர்றதுக்கு இருக்காது. அடுத்து சின்ன கோள். பருமன்ல ரொம்ப சின்ன அளவுல இருக்கக்கூடிய ஒரு கோள். இவ்வாறா இருக்கக்கூடிய கோள்களை நாங்க சிறுகோள் என்று சொல்லுவோம். ஓகேவா? ஓகே சார். இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் பிள்ளைகள். இந்த அளவுக்கு நாங்க வினாக்கள் படிச்சிருக்கோம் என்றால் உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆயிருக்கும் இந்த பாடம், அப்படித்தானே? அடுத்து நாங்க 60 பார்த்தோம்டா பிள்ளைகள். மீதி இருக்க இந்த வினாவை செய்து முடிப்போமா?
பாருங்க. உபகோள்கள் என்றால் என்ன? பிரதான கோள்களுக்கு உபகோள்கள் முடிக்கும் எத்தனை? சார். சிறுகோள்களுக்குரிய உபகோள்கள் எத்தனை? குறுங்கோள் என்றால் என்ன? அடுத்த கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் படிப்போம். சரிதானே? இன்னைக்கு இந்த வினாவை செய்து முடிப்போம். ஓகேவா? ஓகேவா நதுஷா? இந்த மாதிரி செய்வோம். அப்படி என்ன பிள்ளைகள், உங்களுக்கு டைம் டேபிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, இந்த இஸ்லாமிய பிள்ளைகள், முஸ்லிம் பிள்ளைகள் இந்த நோன்பு அப்படிங்கிறது காரணமாக நோன்பு காலத்துல இருந்து டைம் எப்படி சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா 7 மணிக்கு தான் பிள்ளைகள் அனைத்து கிளாஸும் ஆரம்பிக்கும். 7 மணிக்கு ஆரம்பிச்சு பிள்ளைகள் 8:15 வரைக்கும் ஒரு பாடம். சரிதானே? 8:30 இருந்து 9:30 வரைக்கும் அடுத்த பாடம். பரவாயில்லையா? கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு மட்டும். வர பரவாயில்ல முடியாத சார். பிள்ளைகளுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் போடுவோம், பார்த்து கொள்ளலாம். இப்ப அவங்களுக்கு பிள்ளைகள் 6 மணிக்கு நோன்பு ஆரம்பிக்கும் போது அப்ப நம்ம கிளாஸ் செய்து கொண்டிருக்கல, அது பாவம் தானே. அப்ப அதனால நாங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எங்கட சொல்லுங்க, மெக்சின் சொல்லுங்க, ஜாதி சொல்லுங்க, ஷாதி ஓகேவா, சவாப், ஓகே சார். சஸ்பா, உங்களுக்கு எல்லாம் ஜாயின் பண்ணிக்க முடியுமா அந்த கிளாஸ்க்கு? என்ன மரியம் ஓகேவா? முடியும் சார். இந்த கிளாஸ் இந்த டைம்க்கு நீங்க என்ன செய்யுங்க, ஜாயின் பண்ணுங்கம்மா. 7 மணில நாங்க ஆரம்பிப்போம். அதனால நீங்க ஜாயின் பண்ணலாம். நோம்பெல்லாம் முடிச்சோண்டே நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் பண்ண முடியும். அப்படி ஜாயின் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தா நீங்க அடுத்த நாள் எல்லா ரெக்கார்டிங் நாங்க போடுறோம் பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நீங்க அதுல என்ன செய்யலாம், பார்த்து கொள்ள முடியும். ஓகேவா? ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த சிறுகோள் ஓகே நாங்க சார். பார்த்துட்டோம். இந்த வினாக்களுக்குரிய விடையை செய்யுங்க பாப்போம்.
ஓகே சார். ஓகேவா பிள்ளைகள்? சரி, நாங்க பார்ப்போம். உபகோள் என்றால் என்ன? சிறுகோள் பார்த்துட்டோம் தானே? எஸ் சார். உபகோள் என்றால் என்ன? யாருக்கு தெரியும்? கோள்களை சுற்றி வருகின்ற விண்பொருட்கள் இயற்கையான உபகோள்கள் என அழைக்கப்படும். ஓகே. சார் சிறுகோள் பார்க்கல சார். சிறுகோள் பார்க்கலையா? இல்ல சார். சார் நம்ம அப்படியே சிறுகோள்கள் என்றால் என்ன? சிறுகோள்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சிறுகோள் எவைன்னு உங்களுக்கு தெரியாதா? அது தெரியும் சார். அதுதான் சிறுகோள்கள் எவை அப்படிங்கிறது. காணப்படக்கூடிய எல்லாமே சிறுகோள்கள் தாங்க. காணப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே சிறுகோள்களுக்கு தான் உள்ளடங்கும். சிறுகோள் என்றால் என்னன்னு பார்த்தோம் தானே? யாரும் எழுதிருக்கீங்களா சிறுகோள்கள் எவை என்று? எஸ் சார். சொல்லுங்க. புளுட்டோ, எரிஸ், செரிஸ், மாக்கோமா. சரி, ஓகே. இந்த பாருங்க இருக்கு. சிறிய கோள்கள் நுண்கோள்கள் என்று அழைக்கப்படும். நாங்க எழுதியிருக்கோம் பிள்ளைகள், நிறைய கோள்கள் எழுதியிருக்கோம். சிறுகோள்களுக்கு நாங்க உதாரணம் கொடுத்திருக்கோம். மாக்கோமா இதுகள் எல்லாம் சிறிய கோள்கள் என்று நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள். இந்த பாருங்க, சிறுகோள்கள் என்றால் என்ன அப்படின்னா பிள்ளைகள், நிலையான ஒழுங்கொன்றினை கொண்டிருக்காது மற்றும் பருமளி மிக சிறிய கோள்கள் என்று நாங்க போன கிளாஸ் எழுதினோம். சிறுகோள்களுக்குரிய உப கோள்களும் இருக்குது. ஆனா சிறுகோள்கள் பாருங்க, செரிஸ், புளூட்டோ, ஹோமியா, மாக்கோமா, ஏரிஸ் இதெல்லாம் என்ன கோள்கள்? சஸ்னி, இதெல்லாம் என்ன கோள்கள்? சிறுகோள்கள். செரிஸ், புளூட்டோ, ஹோமியா, மாக்கேமா, ஏரிஸ் இதெல்லாம் என்னது? சிறுகோள் அப்படின்னு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அடுத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உபகோள்கள் என்றால் என்ன? கோள்களை சுற்றி வருகின்ற விண்பொருட்கள் இயற்கையான உபகோள்கள் என அழைக்கப்படுகின்றன. வேற யாராவது உபகோள்களை பத்தி சொல்லுங்க பிள்ளைகள். சஸ்னி, மரியம், சாத்விகா சொல்லுங்க உபகோள்களை பத்தி. உபகோள் என்றால் என்ன? உபகோள் எப்பயுமே என்ன செய்யப்படும்? பிரதான கோளோடு காணப்படும். அப்படித்தானே? காணப்படும். சரியா? உபகோள்கள் என்றால் என்ன? கோள்களை சுற்றி வருகின்ற விண்பொருட்கள் இயற்கையான உபகோள்கள் எனப்படும். இயற்கையாகவே காணப்படும். அந்த பிரதான கோள்களோடு சேர்ந்து என்ன செய்யும்? அது சுற்றி வரும். அதாவது இப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா, புவி இப்படி இருக்குமாக இருந்தால் இந்த இடத்துலதான் உபகோள் இருக்கும். இந்த புவி சுற்றி வர்ற ஒழுங்கிலேயே அதை என்ன செய்யும்? இந்த இடத்துல புவி வந்துருச்சுன்னா இந்த இடத்துல காணப்படும். இயற்கையான உண்டு. அதே மாதிரி இப்படி இந்த இடத்துல சுற்றி வந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்படித்தானே? இப்படி வரக்கூடியதாக ஒரு இயற்கையான பொருள் பிரதான கோளோட சேர்ந்து சுற்றி வரக்கூடிய கோள் தான் என்னது? உபகோள் எனப்படும். அடுத்து பிள்ளைகள், பிரதான உபகோளுக்குரிய உபகோள்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதான கோள்களுக்குரிய உபகோள்கள் எத்தனை? 173 பிரதான மொத்தமாக காணப்படுது பிள்ளைகள். அடுத்து சிறுகோள்களுக்குரிய உபகோள்கள் எத்தனை? சிறுகோள்களுக்குரிய உபகோள்கள் 8. குறுங்கோள் என்றால் என்ன? ஞாயிற்றுத் தொகுதி உருவாகும் போது விடுபட்ட உடைவடைந்த பாறை துண்டுகள் குறுங்கோள்கள் அல்லது உடுகோள்கள் என கருதப்படுகிறது.
உடைந்த பகுதிகள் எல்லாமே ஞாயிற்று தொகுதியில் உருவாகும் போது விடுபட்டு உடைவடைந்த பாறை துண்டுகள் எல்லாமே குறுங்கோள்கள் எனப்படும். இவை உடுக்கோள்கள் என்றும் அழைக்கப்படும். செவ்வாய் வியாழன் கோள்களின் சுற்றுப்பாதை மில்லியன் கணக்கான கோள்கள். ஏன்னா செவ்வாய் இந்த இதெல்லாம் உடையக்கூடிய கோள்கள், உடைந்து உடைந்து காணப்படக்கூடிய துண்டுகள் எல்லாத்தையும் நாங்க குறுங்கோள் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வருவோம். சரிதானே? ஓகே. அப்ப இது குறுங்கோள்களுக்குள்ள கொண்டு வருவோம். சிறுகோள்கள், அடுத்து பிரதான கோளுக்குரிய உபகோள்கள், சிறுகோள்களுக்குரிய உபகோள்கள், குறுங்கோள் என்றான்னு பார்த்தா எவ்விரு கோள்களின் சுற்றுப்பாதையில் மில்லியன் கணக்கான குறுங்கோள்கள் காணப்படுது? செவ்வாய் வியாழன். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும். ஓகே. இப்ப பிள்ளைகள் இந்த பேப்பருக்குரிய வினாக்கள்களை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், செய்து இருக்கின்றோம். ஆனா இன்னமும் வினாக்கள் இருக்குது. இந்த வினாக்களை நாங்க என்ன செய்வோம் கேட்டா, மீதி இருக்க பாடங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிஞ்ச பாருங்க. ஞாயிற்று தொகுதியுடன் தொடர்பட்ட நம்பிக்கைகள் நாங்க இன்னும் பார்க்கவே இல்லை தானே? பார்த்தோமா? இந்த ஞாயிற்று தொகுதியுடன் நம்பிக்கைகள் பார்க்கல. இந்த விண்வெளி ஆய்வாளர்களை பத்தி நான் உங்களுக்கு தகவல் தேடிட்டு வர சொன்னேன், அதுகளை பார்க்கல. சோ இந்த பகுதி எல்லாத்தையும் நாங்க என்ன செய்ய இருக்குது, பார்க்க இருக்குது. பார்த்த பிறகுதான் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா பிள்ளைங்க இந்த வினாக்களை செய்யலாம். ஓகேவா? இந்த பாருங்க, கோள்கள் எத்தனை, இந்த விண்வெளி நிறுவனம் என்ன, இதெல்லாம் வினா பிள்ளைகள். சரியா? அதுக்கு அழகு 2 நாங்க அழகு 2 இன்னும் போகவே இல்லை. இப்ப இது வரைக்கும் நாங்க எத்தனை வினா, 75 வினாக்களுக்கு நாங்க விட எழுதிட்டோம்னா முதலாவது பாட அழகை நாங்க என்னவா இருக்கும், முடிச்சது அர்த்தம். அப்படிதானே? முதலாவது பாடலகை முடிச்ச மாதிரி. நாங்க இந்த முதலாவது பாடத்துல விளக்கமும் நான் அதிகமா பேசுறதுக்கு பிள்ளைகள், நீங்க அடுத்த கிளாஸ்ல நீங்க என்ன செய்யணுங்கிற விண்வெளி ஆய்வாளர்கள் சம்பந்தமான ஒரு 3-4 தகவல்களை தேடி கொண்டு வாங்க. சரியா? ஓகேவா? அதே மாதிரி நாங்க அதுகளை படிப்போம் பிள்ளைகள். சோ நாங்க இந்த கிளாஸ் இன்னைக்கு முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல நாங்க மீதி பகுதிகளை படிப்போம் பிள்ளைகள். தமிழ் கிளாஸ் என்ன செய்ய முடியலன்னு கேட்டா பிள்ளை, பவர் கட் ஆயிட்டு போல சேருக்கு, அதனால செய்து கொள்ள முடியல. அவர் அடுத்தடுத்த கிளாஸ்ல செய்து தருவார். ஓகேவா? ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு விடைபெறுவோம் பிள்ளைகள். சோ குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர், பை பிள்ளைகள். ஓகே பாய், குட் நைட். ஓகே பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ. Thank you, sir. Okay, bye. Good night, ma. Good night.